எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் உள்ள வாங்க. ரெஸ்யூம் கொடுக்க வந்திருக்கேன். ஜாப் வேகன்சி ஏதாச்சும் இது கொடுங்க, பேப்பர் கொடுங்க. அறுவடை மிகுதி வேலை ஆட்களோ கொஞ்சம். உங்களுக்கு ஊழிய வாஞ்சை இருக்கா? நிச்சயமா இருக்கு சார். ஓகே, நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். பார்த்து. தேங்க்யூ சார். ஹாய் மேம், ரெஸ்யூம் கொடுக்க வந்திருக்கேன். ஜாப் வேகன்சி ஏதாவது இருக்கா? இருக்கு. எங்க கேண்டிடேட்டுக்கு நிறைய பொய் பேச தெரியணும். அதெல்லாம் நான் நல்லா பேசுவேன். நல்லா திருடுவீங்களா? அதுலலாம் நான் பெரிய ஆளு. நிறைய கெட்ட வார்த்தை பேசணும். அதெல்லாம் சரளமா ஃப்ளூயண்டா நான் கெட்ட வார்த்தை பேசுவேன். ஓகே, உங்க ரெஸ்யூமை கொடுத்துட்டு போங்க, நாங்க கால் பண்றோம். தேங்க்யூ மேம். ஹலோ. ஹலோ மேம், நீங்கள் ஏசப்பாவோட வேலைக்கு ரெஸ்யூம் கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமாம் சார். பாஸ்டர் வந்து உங்களை நாளைக்கு 10 o'clock இன்டர்வியூ வர சொல்லியிருக்காரு. ஓகே சார். தேங்க்யூ மேம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. ஜாப்காக ரெஸ்யூம் கொடுத்துருந்தீங்களா? ஆமா மேம், நான் தான் கொடுத்துருந்தேன். டைரக்டர் சார் உங்களை இன்டர்வியூக்காக வர சொன்னாங்க. ஓகே மேம். நாளை காலையில 10 மணிக்கு வந்துருங்க. ஓகே மேம். ஏதாவது பொய் சொல்லி ரெடி பண்ணிட்டு வரணுமா மேம்? இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே மேம். தேங்க்யூ. நீங்க தான் ரெஸ்யூம் கொடுத்துருந்தீங்களா? ஆமாம். உங்க பேரு? நிஷிதா பாஸ்டர். ஓகே, உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த பாவப்பட்ட உலகத்தில் நிறைய ஆத்மாக்கள் இயேசு அறியாமல் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அழிந்து போகிற ஆத்மாக்களும் ஜெபிக்கணும், அவங்கள வந்து பரலோகத்தில் இணைக்கணும்னு ஆசையாக இருக்கேன். ஓகே, இப்படிப்பட்ட ஆட்களை தான் நாங்கள் எங்கள் ஸ்தாபனத்தில் சேர்க்கணும்னு ஆசையாக இருக்கும். சரி, நீங்கள் நாளைக்குலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். நெக்ஸ்ட் கேண்டிடேட் உள்ள வாங்க. ஹலோ மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேரு அலிவு. நான் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல திருடி இருக்கேன், நல்லா சரளமா போய் பேசுவேன், நிறைய பேர் நிம்மதியை எடுத்து அவங்களை சந்தோஷமா இருக்க விடாம பண்ணுவேன், நல்லா தூங்க வைப்பேன், சர்ச்சுக்கு லேட்டா போக வைப்பேன், யாராவது ஏதாவது செய்ய தொடங்கினாங்கன்னா அதுல அவங்களுக்கு தோல்வியை கொடுப்பேன். எக்ஸலன்ட். எங்களுக்கு உங்களை மாதிரி கேண்டிடேட் தான் தேவை. நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போவே உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் நிறைய பேர் நமக்கு கூட்டா சேர்க்கணும். ஓகே? ஓகே மேம். ஹலோ பிரதர், ஒரு நிமிஷம் ஏசப்பா பற்றி சொல்லட்டுமா? சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் பிரச்சனை, தோல்வி, டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். சமாதானம் இருக்காது என் வாழ்க்கையில். ஆனால் நான் எப்போ ஏசப்பாவை வந்து ஏற்றுக்கிட்டேனோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் ஜெயம்தான். அப்படியா சிஸ்டர்? நானும் கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறேன். அந்த ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? நிச்சயமா பிரதர். ஓகே சிஸ்டர், இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் சொல்கிற ஜெபத்தை சொல்லுங்க. கண்ண மூடி ஜெபம் பண்ணலாம் பிரதர். ஏசப்பா, என் பாவத்தை மன்னியுங்கள். ஏசப்பா, என் பாவத்தை மன்னியுங்கள். உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். உண்மை ஏற்றுக்கொள்கிறேன். நீர் எனக்குள் வாரும். நீர் எனக்குள் வாரும். ஆமென். ஆமென். ஏதோ ஒரு சேஞ்சஸ் எனக்குள்ள தெரியுது சிஸ்டர், ஆனால் அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஜெபம் கொஞ்சம் முன்னாடி காட்டிலும் இப்போ உங்க மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கா? ஆமா சிஸ்டர். ஓகே, பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க பிரதர், நானும் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். யாருப்பா? யாரு? நான் பக்கத்து வீட்டு புதுசா குடி வந்திருக்கேன்மா. வாங்கப்பா, உட்காரு. இருக்குப்பா, அந்த டிவி ஆஃப் பண்ணி. அதெல்லாம் இருக்கட்டும்மா, இப்பதான் பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டுருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் ஜாலியா டிவி எல்லாம் பாருங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. சர்ச்சுக்கெல்லாம் ப்ரேயர்லாம் கூட அப்புறம்லாம் பார்த்துக்கலாம். முடிஞ்சா பசங்களையும் அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கிறேன். சரிப்பா சரிப்பா. அம்மா எப்படிப்பா இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்கம்மா. முடிஞ்சா நீங்களும் வீட்டுக்கு வாங்க, ஜாலியா எங்க அம்மா கூட உட்காந்து நல்லா கதை பேசுங்க. டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத இருக்கீங்க. இப்போ விட்டா உங்களுக்கு அப்புறம் டைமே இருக்காது. சரிப்பா சரிப்பா. சரிப்பா. வந்து நல்லா இருக்காங்க. நான் வந்தோடனே உங்க வீட்டுக்கு அனுப்பி. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா, போயிட்டு வாங்க. யாருங்கப்பா? நான் பக்கத்து வீட்டு பையன் வந்திருக்காருமா. உட்காந்து பரவாயில்ல இருக்கட்டும். நேற்றே உங்களை கூப்பிட்டேன் எங்க வீட்டுக்கு, நீங்க வரல. இன்னைக்கு கிளம்பி வாங்க. பார்த்துருக்கிறப்ப அதான் மறந்துட்டேன். வாங்க.
நம்ம 2 பேரும் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இப்போ ஒரே குரூப்பா இருக்கோம். இனிமேட்டு இந்த உலகமே நம்ம கையில. பிசாசு கூட்டத்தின் முடிவை பார்க்கலாமா? ஏசப்பா பிள்ளைகளின் முடிவை பார்க்கலாமா? பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த கூட்டத்தில் நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் செய்யணும். தீர்மானம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.